ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம அடுத்து பார்க்க போற அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து தான் நம்ம பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அடுத்தடுத்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் பிஇ ட்ரிபிள்இ அண்ட் பிஇ மெக்கானிக்கலுக்கு ட்ரைனிங் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைனிங் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரத்துல உங்களுக்கு வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா, வேற ஸ்டேட்டா சொல்லிடுறேன், இந்த கேம்பஸ்ல மட்டும்தான் பிஇ ட்ரிபிள்இ அண்ட் பிஇ மெக்கானிக்கலுக்கு வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க. இந்த இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்றது, தென் இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க வெப்சைட்ல, இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026-27 நம்ம அடுத்து வந்து பிஇ ட்ரைனிங் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, இதுக்கு நீங்க வந்து நீங்க வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் போனீங்கனாலே உங்களுக்கு இங்க பிஇ ட்ரைனிங் அது வெப்சைட் பார்த்தீங்கன்னா cfa.anani.edu உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் பண்ணிக்கோங்க. பிஇ ட்ரைனிங் இன்டெகிரேட்டட் அட் யூசிஇ காஞ்சிபுரம், அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்துல ஸ்பான்சர்ட் பை HCL Mando, இல்லை அந்த கம்பெனி மூலியமா தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இது பண்ணி தராங்க இன்டெகிரேஷன்ஸை. இதோட நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பிஇ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இலையும் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லையும் HCL Mando ஆனந்த் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலியமா உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் கேம்பஸ் மூலியமா தான் இந்த அட்மிஷன்ஸ் வந்து பண்றாங்க. நீங்க ஃபீஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 16th வந்து ஓப்பன் ஆகி இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா March 25th தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு June 30 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் என்ன கொடுத்துருக்காங்க இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்க்கு டோட்டல் இன்டேக் வந்து 60 சீட்ஸ் வந்து உங்களுக்கு இன்டேக் இருக்கு. தென் இந்த இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து இன்டர்ன்ஷிப் பார்ட்னர்ஷிப் வந்து யாரோட பண்ணிருக்காங்கன்னா HCL Mando ஆனந்த் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மூலியமா நீங்க இருக்கு. தென் இதுல வந்து இன்டர்ன்ஷிப் வித் ட்ரைனிங்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூரிங் என்டையர் ப்ரோக்ராம் மூலியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஒன் டைம் பே அண்ட் காஸ்ட் அண்ட் டெபாசிட் பே அது ஒரு டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கு செமஸ்டர் பே ஃபார் ஆல் செமஸ்டர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலியமா இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டி காஞ்சிபுரம் கேம்பஸுமே சரி, இந்த அட்மிட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரூ அவைல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களே அட்மிட் பண்ணிப்பாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Mando கேண்டிடேட் அவங்களே இது பே பண்ணிப்பாங்க. இதுக்கு ஸ்டைஃபண்டாக பார்த்தீங்கன்னா 14,500 வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இது எல்லாமே. தென் அது இல்லாமல் காஸ்ட் அண்ட் பே, தென் அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே தராங்க. தென் அதே மாதிரி செமஸ்டர் வைஸாக அட்மிட்டட் தென் காஸ்ட் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரைனிங் அப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸாக வந்து 2 lakhs per annum. தென் அது இல்லாமல் ஆக்சிடென்ட் கவரேஜஸ் 8 lakhs per annum வந்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறாங்க. தென் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கம்ப்ளீஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் 3 years வந்து 6 semesters வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 to 12, ஈவினிங் வந்து 5 to 8 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சாட்டர்டே சண்டேஸ்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுவுமே கிடையாது, ஷெடியூல்ஸ் எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. தென் ஷெடியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 shifts உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேண்டிடேட் தான் டிப்ளமா பாஸ் ஆயிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, டிப்ளமா பாஸ் ஆனவன் கேண்டிடேட் தான் இதுக்கு எலிஜிபிள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்க முடிச்சிருந்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி சாண்ட்விச் கோர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, தென் மெக்கானிக்கல் ரூரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் டிராஃப்டிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெட்ரலஜிக்கல்,
then mechatronics engineering, then machine tool maintenance and repair, then tool die making, the tool engineering, foundry technology, refrigeration, air conditioning, agricultural engineering, marine engineering, mechanical engineering, production, ஓகேங்களா. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச், ஃபவுண்டரி டெக்னாலஜி சாண்ட்விச், தென் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர், தென் டூல் டை மேக்கிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, டூல் டிசைன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டூல் அண்ட் டை, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபவுண்டரி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் R&D, தென் எலக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் சொல்லிருக்காங்க. மெக்கானிக்கல் எல்லா கோர்ஸுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் கேண்டிடேட் வந்து ஒன் ஆஃப் த பேட்சஸ், அதாவது 23, 24, 24, 25, 25, 26 இந்த பேட்ச்ல மட்டும்தான் இருக்கணும். தென் ஷுட் பார்ன் ஆன் ஆர் ஆஃப்டர் Jan 1, 2005க்கு அப்புறம் இருந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட் டைமா இல்லை டிஸ்டன்ஸா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஃபுல் டைம் அண்ட் லேட்டர் என்ட்ரி தான் நீங்க டிப்ளமால படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% ஆஃப் மார்க்ஸ் டிப்ளமால இருந்திருக்கணும். நோ அரியர்ஸ் ஆஸ் ஆன் டேட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்க எவ்வளவு டிப்ளமா மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்களோ அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் டெஸ்ட் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர், இதுதான். தென் கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் நீங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. தென் அந்த ரிசர்வேஷன்ஸ் படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். தென் இது அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து இருக்கும். தென் இதுவே SC, SCA, ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 250 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10th and 12th, அப்படி நீங்க லேட்டர் என்ட்ரியா இருந்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா. ரெகுலர் கேண்டிடேட் டேரக்டா டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிடேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் இன்கேஸ் தேவைன்னா நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 30 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் உங்களோட ஃபார்மெட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன நீங்கள் யாரெல்லாம் நேட்டிவ் சர்டிஃபிகேட், தென் கம்யூனிட்டி எந்தெந்த கம்யூனிட்டிஸில் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்க அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்க. அப்ளை பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. இது இதில் கொடுத்துருக்க தகவல். நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எஸ்பெஷலி லேட்டர் என்ட்ரி கேண்டிடேட்டுக்கு இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், அதாவது சாரி லேட்டர் என்ட்ரி சொல்கிறப்பாங்க டிப்ளமோ கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 3 years ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைசஸில் இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. இந்த ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. இதான் இப்போதுக்கு சொல்லியிருக்கிற இந்த பிஇ ட்ரைனிங் இன்டகிரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம், அதாவது ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் பண்றவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்றவங்களுக்கு இந்த அட்மிஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜை பத்தி எந்த தகவலை பத்தி உங்களுக்கு தேவையோ கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதை பத்தி நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.